ஹே கேஸ் எல்லாம் எப்படிங்க எல்லாம் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். செகண்ட் வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு கங்குவா போய் ஒரு வீடியோ போட்டிருப்போம். எனக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுறேன், எப்படி கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன விஷயம்னா ஒரு விஷயம், அதாவது ஒன்று நடக்க போகுது. ரொம்ப நாள் கனவுன்னு தெரியும். அது என்ன விஷயம்னா அது உங்களுக்கு சொல்லணும். அது என்னன்னா 1.5 years பிளான் பண்ணாங்க இந்த விஷயத்துக்காண்டி, அதாவது ட்ரிப்புக்காண்டி 1.5 years பிளான் பண்ணாங்க. இப்போ தான் நடக்க போகுது. ஸோ லாங் டேஸுக்கு பிறகு அதாவது எல்லா கேங்குமே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணும். அது நடக்காம போகும். ஸோ எங்களுக்கு நடக்க காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ சந்தோஷம் அவ்வளோத்தோட. இதுக்கான ப்ரோசஸ், அதாவது வீட்டை அப்ரூவல் வாங்குறதுக்கான ப்ரோசஸே கிட்டத்தட்ட தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சோ அவரா பயங்கரமான வளர்ச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. 2 months கிட்ட ஆச்சு. ஒரு மாதிரி அப்ரூவல் வாங்கி இப்போ வெளிக்கிட போகிறோம் ஸ்கேர்பெண்ட். ஸோ ஓகே, சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ யாராருன்னா நம்ம கேங்கெல்லாம் போகிறோம். எல்லாரும் ஒருத்தரும் ஒரு வேலையாக போயிட்டாங்க. நான் இப்போ ரோட்டில் இருந்து வீடியோ தந்துருக்கேன். அனுஷ்டியம் போட்டு தான் லக்கேஜ்லேருந்து ஃபுல்லாக இப்போ செட் பண்ணிவிட்டு ஒருத்தரும் ஒரு வேலையாக போட்டால் நமக்கு வேலையிலேருந்து வீடியோ எடுக்க தானே வேலை. ஸோ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வெறும் மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ என்ன பிளான்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஃபுல்லாக அவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க. என்னென்னா பிளான் பண்ணிட்டோம், போகிறோம். எங்கே பிளான்ன்றது சத்தியமாக எனக்கு தெரியலை. இங்கேருந்து ஃபஸ்ட் நாங்கள் வவுனியா போகிறோம். வவுனியாவில் அருண்ட ரிலேட்டிவ் ஒரு ஆண்டு வீட்டை ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து ஏர்லி மார்னிங் வெளிக்கிட போகிறோம். வெளிக்கிட்டு வெளில போகிறதா எனக்கு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து கண்டினியூஸாக வெளில போகிறதா சொன்னாங்க. என்ன நடக்க போகணுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு பிளானை போட்டுடுறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வகுமாரா, தமிழனின் தனி தேவா, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாபானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய். அப்பனே அருள் புரிவாய். அப்படி ஒரே கட்டப்பட்ட சிவாஜி ராத்திரி கொடுத்து போகாத மாரியத்தில் வந்து முருகன் கொடுத்துட்டு போடாயா அந்த பக்கம் ஆட்டவா. ஓ நோ. நான் போலே வந்து முன்னால் முடியும் தோழா. அவங்களுங்கடா செம்பாண்டி சீமையிலே தேரோடும் மான் போல வந்தவனே யாரடிச்சார். இப்ப கொடுத்துருக்கா மொட்டத்தைக்குல இருக்கான்னு பாத்தீங்க. மொட்டத்தைக்கு பெட்ரோல் இருக்கான்னு பாத்தீங்களா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்க வேண்டிய ரெண்டு லைட் வருது. அந்த போக்கு வரான்டா பட்டாக்கார போட்டோ ஆனதான் போதான். Oh no! Oh no!
சொல்லிக்கொண்டில்லை தானே எங்க அந்த விரும்ப போறோமா அவ்வளவுதானே அப்படியா சரி இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் டைம் என்னன்னு பேருதா சொல்றேன் சொல்லணும் 4 மணி இப்ப மார்னிங் வலிக்கிட்டு நிக்கிறோம் எங்க நிக்கிறோம்னா வவுனியால நிக்கிறோம் இங்க இருந்து மதவாசி இவர் சொல்லுவேன் என் தம்பி சூர்யா சொல்லுவேன் இங்க இருந்து அனுராபுரம் போறோம் மதவாசி சந்தேகமா பாத்துக்கிட்டு போய் ஒரு சாப்பிட பார்த்து டீ குடிப்போம் நாங்க போறோம் என்னடா பண்றீங்க அஞ்சாம் சனிதானடா ராஜூர் அன்னைக்கு அது இது ஓகே தான் சாப்பிட்டு போவேன் பாலை கொண்டு சாப்பிட்டு போவோம் எல்லாமே இல்ல இருக்கு எங்க வந்திருக்கேன் அம்புல படத்தை எங்க போறோம் அம்புல கீய என்ன கீ என்னங்க டீயா அம்புல டீ ஹோட்டல்ல மட்டும் டீ குடிக்கலாம் வாங்க போய் அப்ப அங்க போய் குடிக்காம இங்க வந்து குடிக்கணும் அது அடிக்கல ஹலோ 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 சாரி ஃபார் தி பிரேக் லைல பவுனியா பவுன் அது கண்படிக்கின்ற மாமாவுக்கு எடுக்கிற போறாங்க டீ குடிக்கிறாரு ஹரிவன்ஸ் என்ன வேணும் சொன்னீங்க என்ன வேணும் சார் சொன்னீங்க உனக்கு ஊழல்களும் தெரியுமா சிங்களத்துல
கதை கேட்க மூணு போட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சீனி வந்து எனக்கு கேமராக்கு போட்டு காட்டினீங்கன்னா அப்படி ஒளிஞ்சிடாது. ஜாமே இல்ல அப்ப ஜாம் பண்ணது இல்லையா? சீனி வந்துச்சா? நெக்ஸ்ட் பிளேஸ் என்னது? வெல்கம் டு விஜய் சிட்டி ப்ளாக். கமலிலே மாறி அருண் போன் வச்சிருக்கேன். காசு போட போறோம். டேய் கெட்ட நடந்து வா. நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். என்னடி இது? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.